ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், ஹீரோ அவங்க கேங் எல்லாருமே காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஹெர்பல் பிளான்ட்ல தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த க்ளீன் ஹவுஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மெடிசனல் ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த பழம் தானே எனக்கு வந்து நீங்க ஒரு நாள் சாப்பிட கொடுத்தீங்க, ரொம்ப கசப்பா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாங்க வேணா ட்ரை பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு நேரா போய் அதை பார்த்து எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம சாங்கிட்டே ஃபேங்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு தானே கொடுத்து சாப்பிட போறாங்க. நம்ம பார்த்துட்டு இதை பத்தி சொல்ல வராரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இருப்பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேங் இதை சாப்பிட்டுட்டு ஐயோ இன்னும் இவ்வளவு கசக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் வந்து ஓடுறாங்க. அப்படியே அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நம்ம ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேங்கு, ஹீரோயின், சாங்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீயா போட்டு எல்லாருமே வந்து குடிச்சிட்டு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்றாருன்னா இதை பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங் என்ன பண்றாங்கன்னா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வந்து பிஹேவ் பண்றீங்கன்னா ஃபேன் பேசுறதுக்காக இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் நோட் பண்றாங்க. நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா இங்க செம்ம டென்ஷன் ஆகுது. இது வந்து பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உடனே நம்ம கிட்ட இந்த மாதிரி ஹீரோ எங்கப்பா அவரை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாரு குடுகுடுன்னு வந்து ஓடியாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்காக. பார்த்தா நம்ம ஹீரோ, நம்ம சூரி பொண்ணு, அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா மெடிசனல் ஹெர்ப்ஸும் வந்து எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல் நடக்க போற அந்த பெரியவங்க வராங்களோ அந்த விசிட்டுக்காக வந்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு சீசனல் பேசிஸ்ல அப்படின்னு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் லீவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சாந்தி எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்டாலாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டீயா கூட போட்டு குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை வந்து நோட்ஸா வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஜான் பொண்ணு என்ன பண்ணுவோம்னா அந்த லீக் பையன்கிட்ட இந்த மாதிரி உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம ஒர்க் ரிலேட்டடா பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது நம்ம ஏயும் பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருவாரு. இது நம்ம ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்கலாம், அவருக்கு செம்மையா வந்து காண்டாவது. இதை நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துறாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தியே என்ன பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க தனியா வந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் அரோமா தெரப்பி இதுக்கும் ரிலேட்டடா விஷயங்கள் அப்ப அதை பாக்கிறதுக்காக வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பின்னாடியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒன்றும் பாக்குது. அவளுக்கும் வந்து கோவம் வருது. பட் என்னாலும் சைலண்டா இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என்னம்மா இங்க வந்துட்டு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன எல்லாரும் அந்த பக்கம் பிஸியா இருக்காங்களா அதனால இந்த பக்கம் வந்த இதுலாம் வச்சு நான் வந்து சாஷியை ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா வர பெரியவங்களுக்கு gift மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ் அந்த அரோமா தெரபிக்காக யூஸ் பண்றதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மெடிசனல் ஹெர்பை தப்பா பேசிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு, நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது, இது வேறன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை விட வந்து உள்ள எல்லாம் சூப்பரா இருக்கும், நான் வேணா உங்களுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அது வந்து அங்கேயே வந்து பெரிய கார்டன் மாதிரி இருக்கு. நிறைய வந்து வாசனை இதுவான மரம்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அகர்வுட் அப்படின்ற ஒரு மரத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மெல் பண்றாங்க. பார்த்தா ஸ்மெல் செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பட் அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவா என்ன ஸ்மெல் இந்த மாதிரி ஃபெமிலியா இருக்குன்னு சொல்றீங்க ஏன் அப்படி கேட்கும்போது இல்ல இந்த ஸ்மெல் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தை ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிக்காக போகும். நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா வந்து நிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா அப்படியே வந்து பேச நிப்பாரு. நம்ம ஹீரோ இல்லைங்க இந்த ஸ்மெல்லுக்கும் உங்களுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு, இந்த ஸ்மெல் ரொம்ப மைல்டா ஜென்டிலா இருக்கு, நீங்க எப்படி எல்லார்கிட்டயும் வந்து நடந்துப்பீங்களோ அதே மாதிரியே இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன் இதுக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோவா அதான் சொன்னேங்க நான் பர்ஃபியூம் எல்லாம் போடுறது இல்லை, ஒருவேளை கேரக்டர் நீங்க அப்படி சொல்றீங்க சரி ஓகே, நேற்றுக்கே என்னை குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து திட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் இதே வந்து குடிபோதையில இருந்தேன், நீங்க வேற எங்க அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இல்லைங்க அப்படி இல்ல, நீங்க என்ன திட்டுறீங்க இப்ப என்ன பாராட்டுறீங்க இங்க புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பொம்மை கொடுத்தேனே அந்த பொம்மையை அந்த பையன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன், நீங்க ஏங்க அதெல்லாம் கவலைப்படுறீங்க, நான் அதை வச்சுட்டு இங்க விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குங்க, அதை நான் போகும்போது உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவா இருக்கு இருமா நான் கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க அந்த கார்டன்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இது கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்கல்ல. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெசேஜ் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னா அந்த ஹெர்பல் கார்டன்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை எடிட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு காமிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினா ஸ்ட்ரெயிட்டா நீ அவருக்கே அனுப்ப வேண்டியது இந்த இதுக்கு எனக்கு அனுப்புன்னு கேட்கும்போது நம்ம ஜாங்க சொன்ன அந்த மட்டும் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ்அப்பா வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து சாரிங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சு சிரிச்சு சிரிச்சுட்டே இருக்காரு. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ராத்திரி வந்து இந்த மாதிரி இங்க இருந்தா நீங்க குடிச்சிட்டு அமக்கலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஐயோ சாரிங்க நான் வந்து தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது ஏங்க இப்படி வச்சு செய்றீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிஃப்டா கொடுத்தது அந்த சாஷே தான். அந்த சாஷேல பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மரத்தை வந்து செல் பண்ணிருப்பாங்க. அதையும் சேர்த்துதான் வந்து வச்சு கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்கிறாரு இந்த மாதிரி நீங்க வந்து நேற்று வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலையே இன்னைக்கு அடுத்த வாரம் எப்படிங்க வருவீங்களா வரமாட்டீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா ஏன் உடம்பு சரியில்லாம மட்டும் தான் நான் உங்களை பார்க்க வரணுமா வேற எதுக்குமே பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது வந்து கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதை ரியலைஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லைங்க நான் வந்து ஒரு தெரியாம தான் சொல்லிட்டு அப்படியே எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவா சரி ஓகேங்க அதாவது பிரச்சனை இல்லை நீங்க வேணா டின்னருக்கு வேணா வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து சரி ஓகேன்னு சொல்றாங்க. இங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த ஃபேஷியை தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோனோட அம்மாவும் பார்த்து என்னடி கிஃப்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இது ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்றாங்க. நல்லா அந்த ஸ்மெல் அந்த ஃபுட்டோட ஸ்மெல் எல்லாமே பாத்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஏன்டி இந்த சாஷிக்கு எதுக்கு இப்படி பல கட்டிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ள ரூம்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் பேசுவாங்க. நம்ம அவரு என்ன பண்றாருன்னா சரி இந்த சந்தோஷத்துக்கு ஒரு பீரை குடிக்க பாப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுவாங்க அதை குடிக்கிட்டு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ரூம்ல அந்த சாச்சே ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க ஹீரோ கூட இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியா ஆயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க கூட இருக்க இன்னொரு டாக்டர் கிட்ட பத்தி இந்த ஹெர்பல் கார்டன் எல்லாம் போனாங்களா அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு ஈஜி பாத்தீங்கன்னா அங்க நடந்த விஷயத்த எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பத்தி அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு டேய் போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படி கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஹோட்டல்லாம் தான் வந்து காட்டுறாங்க. எல்லா பெரியவங்களும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ட்ரிப்புக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி ரெடியா இருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்தந்த பிளேஸ் அவங்களுக்கு என்னென்ன வேலையோ எல்லாருமே வந்து செம்ம சூப்பரா வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன் ஈவன் சாப்பாட்டுல இருந்து அந்த மெடிக்கல் குசீன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் செம்மையா வந்து ஃபேமஸ் ஆகி எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்க ஒரு பாட்டி அதாவது அந்த பெரியவங்க குரூப்ல இருக்க ஒரு பாட்டி வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரூம்ல இருக்க அந்த ஸ்மெல்லி எசன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கலமா எனக்கு வேற ஏதாவது இது பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அதெல்லாம் மாத்தி கொடுத்துட்ற மேடம் வேற ஏதாவது வேணுமா எல்லாமே வந்து அக்கறையா வந்து கேக்குறாங்க. அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் சீக்கு வந்து இப்போ கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கான விஷயத்தை எல்லாமே சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த டாய் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து வேணான்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து இன்சிஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து உங்க பையனோட நிலைமையை கேட்டு ஒரு என்கரேஜ்மெண்டா அந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் பாத்தீங்கன்னா வாங்கி அதை ஜாலியா வந்து பாக்குறான். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்னு வந்து சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சந்தோஷமா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீ வந்து சைனீஸ் நியூ இயர்க்குள்ள சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆயிடுவ. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இங்க வராதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆதரவா பேசிட்டு ஒரு போட்டோ எடுக்க பார்த்தாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பணும்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்காக வந்து அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா வந்து அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து மெசேஜ் போட்டுரு இந்த மாதிரி நீங்க கொடுத்த கிட்ட அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டா உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஓகேங்க நல்ல நீங்க அந்த கிஃப்ட வச்சுப்பீங்க இல்ல நீங்க போய் வீட்டுல போய் விளையாடுவீங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டேன்னு வந்து சும்மா கிண்டலா வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஏங்க அந்த வேலை அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பையனை பத்தி விசாரிச்சு எப்போ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவா இப்போதைக்கு அவன் ரொம்ப பெட்டராவே
பக்கமாவே இருக்கா. சைனீஸ் நியூ இயர்ல அவங்க சிஸ்டர் சேருவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசி இந்த கான்வர்சேஷன் இங்கேயே முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பையன்கிட்ட வந்து இந்த மாரி நான் ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அந்த ஸ்மைலோட வேகமா விட்டு வெளில போறாரு. இத பார்த்தீங்கன்னா, நம்ம லீயும் நம்ம சூரி பொண்ணும் பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிட்டோம். நம்ம லீக்கா இந்த மனுஷன் இப்படி இருந்ததே இல்ல. இது என்ன ரொம்ப வியர்டா இருக்கு. பட் ஆனா பார்க்க நல்லா தான் இருக்காரு இப்பதைக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம சூரி பொண்ணு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வருது. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன தான் காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவோட ரூமுக்கே போயிட்டு, அவரோட சீட்லயே வந்து உட்காரும். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு, "என்னப்பா இங்க வந்திருக்கே?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு" சொல்லிட்டு இது பண்றான். இந்த மாரி எனக்கு கிஃப்ட் குடுத்தாங்கல்ல அந்த லேடி, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன விஷயம்? நீங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா "என்னப்பா இப்படிலாம் கேட்குற? ஏன் இப்படிலாம் கேட்கணும்னு" கேட்குறாரு. இந்த மாரி அந்த பையன் என்ன சொல்றான்னா, "இல்ல, நீங்க வந்து அப்படியே எங்க அப்பா மாரியே இருக்கீங்க. பட் ஆனா எங்க அப்பா சில டைம் எங்க அம்மாவ ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துவாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க சிங்கிளா இருந்தீங்க. நீங்களும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீங்க எனக்கு அப்பாவா இருப்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களையே சுத்தி சுத்தி வந்து வந்தேன். பட் கடைசியில இது எல்லாமே என் பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வேற தெரிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருங்க. எங்க அம்மாவும் நானும் நீங்க இதுவரைக்கும் எங்கள பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதோ தப்பா பேசியிருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "சரி விடுப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ வந்து இங்க ஒரு சின்ன பையன். ஸோ அதனால நான் உங்ககிட்ட இப்படி கீழ உட்கார்ந்து நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட நல்லா சமாதானமா பேசி சிரிச்சு இது பண்றாரு. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஃபேன தான் வந்து காட்டுறாங்க. இந்த மாரி நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, "இந்த மாரி அடுத்த வருஷம் நான் வந்து என் வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோலாம் ஏன் எதுக்குன்னு வந்து கேட்கறாங்க. இந்த மாரி நம்ம ஃபேன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கா. அத வந்து டேக் ஓவர் பண்ணிக்க தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி வந்து கூப்பிட்டுருக்காங்க. பட் நம்ம ஃபேன் என்ன பண்ணாரு, இப்போதைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த டெசிஷன ஹோல்ட்லயே வந்து வச்சிருக்காரு. இத பத்தி நம்ம ஹீரோயினும் வந்து கேட்குறாங்க. "ஏன் இப்ப வந்து ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் வந்து நீ வந்து இப்படிலாம் நடந்துக்கிறியா? இதனால தான் வந்து ஜாங்கும் இப்படி நடந்துக்கிறாரு. இல்ல ஜாங்க்கு இத பத்திலாம் முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஃபேங்கோ என்ன சொல்றாரு, "அவளுக்கு இத பத்தி முன்னாடியே தெரியும். நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது அவ கேட்டா. அதனால தான் அவ என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டா இல்லனால கோவமா இருக்காளா? இல்ல வேற ஏதாவது ரீசன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" வந்து சொல்றாரு நம்ம ஃபேங்க். நம்ம ஹீரோயினா நான் பேசாம அவங்ககிட்ட வேணா பேசி பார்க்கட்டுமான்னு வந்து கேட்கறாரு. பட் நம்ம ஃபேங்கா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப என்ன அவளுக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்காது. இந்த ஈச்சி பையனால ரொம்ப ஓவரா வந்து இது பண்றான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இது பாரு அவளுக்கு ஈச்சி எல்லாம் ஒண்ணும் வந்து பிடிக்கல செய்யல. உனக்கே தெரியும் காலேஜ்ல எத்தன சின்ன பசங்க அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அவ எதையாச்சும் மதிச்சாலா செஞ்சாலா? இப்ப மட்டும் அவ ஏன் இப்படி இருக்க போறா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஃபேன் என்ன பண்றாரு, இல்ல ஒருவேளை வயசாக வயசாக அவளுக்கு வந்து அவங்களோட சேஞ்சஸ் ஆயிருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா ஏன் உனக்கு கூட தான் வயசாகுது, ஏன் நீ கூட தான் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு கிண்டலா வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேன் என்ன பண்றேன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை எனக்கு ஸ்டில் இன்னும் எனக்கு சான்ஸ் இருக்கா அவகிட்ட இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்தா கூட அவகிட்ட ஏதாவது வாய்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கிறேன். நம்ம ஹீரோயின் இதை கேட்டு ஒரு மாதிரி அமைதியா வந்து ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டிய நம்ம ஹீரோ கிட்டே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ்ல வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த நம்ம ஹீரோ வந்து கேட்கல. இந்த மாதிரி உங்க வேலை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து வேணா எங்க வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஏன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த குட்டி பையன் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னா, இந்த மாதிரி நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்கல்ல அதனால அவங்களும் வந்து டின்னர் சாப்பிட போறோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா அது எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இங்க வந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா இல்ல இல்ல அவன் வரமாட்டாங்க, அவன் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் இந்த இடத்துல சாப்பிடுறோம், நீங்க வேணா வாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிற வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த கீ செயின்லாம் இருக்கும்ல, அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங் கூட வச்சிருப்பாரு ஒரு பிளேட்ல. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இது என்னன்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அவங்க அந்த ரிங்க பத்தி கேக்குறாங்களா? இல்ல வேற ஏதாவது பத்தி கேக்குறாங்கன்னு தெரியல. பட் கை பாத்து அந்த ரிங்குக்கு நேரா தான் வந்து பாயிண்ட் அவுட் ஆயிட்டு இத பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு அப்படியே பயத்தோடவே வராரு. ஒரு வேளை இவ எங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடவே வராரு. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.